சொன்னீங்க, இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பற்றி சொன்னீங்க. அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா அடித்தள பொருளாதார கட்டமைப்பு உயர்ந்தாதான் நம்ம வந்து பொருளாதாரத்தை மீட்க முடியும். இப்போ வந்து இந்திய ரயில்வே ஒரு முக்கியமான விஷயம். இந்த ரயில்வேக்கு வந்து அவங்க என்ன பண்ணாங்கன்னா, இப்போ வந்து நாட்டினுடைய மொத்த சரக்கு போக்குவரத்தில் 27% தான் வந்து ரயிலில் போகுது. ஒரு காலத்தில் 84% ரயிலில் போச்சு. ரயில்வே வந்து ஒரு பிரதான போக்குவரத்து பயணிகள் போக்குவரத்து, சரக்கு போக்குவரத்து இரண்டுக்குமே பிரதான போக்குவரத்து ரயில் தான் இருந்தது. இன்னைக்கு அது மாறி போச்சு. ஏன் அது வந்து ஒரு ஈக்காலஜிக்கல் பொல்யூஷன், அப்புறம் வந்து ஃபியூவலோட கன்சம்ஷன், இது எல்லாத்தையும் கணக்கில் எடுத்து செலவு கம்மி, இதெல்லாம் கணக்கில் எடுத்து ரயில் போக்குவரத்து தான் முக்கியமான போக்குவரத்தா இருக்கணும் அப்படின்னு பல திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கு. ஆனால் அதனால வந்து முதலீடு இதில் செய்ய வேண்டிய அவசியம் இருக்கு. அதே மாதிரி இதுக்கு நான் வந்து குறுக்கிடக்கு மன்னிக்கணும். ரயிலுக்கும் இப்ப இருக்க மத்திய அரசுக்கும் ஒரு பாராமுகம் நினைக்கிறேன். ஏன்னா ரயில்வேக்கு தனி பட்ஜெட்டே இருந்தது. நேரம் வீணாகுது எங்களுக்கு ரயில்வேல செலவு பண்றதுன்னு சொல்லிட்டு ரயில்வே பட்ஜெட்டை நீக்கி ஒரு மொத்தம் பொது பட்ஜெட்ல ஒரு சின்ன ஒரு பகுதியா சொருகிட்டாங்க. எனவே அதுலயே தெரிஞ்சுக்கலாம் ரயில்வே மீது ஒரு பாரபட்சம். போன பட்ஜெட்ல ரயிலுன்ற ஒரே ஒரு வார்த்தை தான் இருந்தது, ரயிலை பத்தி ஒண்ணுமே இல்லை. ஆனால் இன்டரிம் பட்ஜெட் இருக்கு இல்லையா, அதில் போட்டிருந்தாங்க. அது இன்டரிம் பட்ஜெட்டில் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி வந்து அதுக்கு முன்னாடி அவங்க நேஷ்னல் ரயில் பிளான் போட்டாங்க, தேசிய ரயில் திட்டம். 2021 2051 வரைக்கும் 30 ஆண்டு திட்டம். 38 லட்சம் கோடி முதலீடு பண்ணி சரக்கு போக்குவரத்துக்கு தனி, போகிறதுக்கு வர்றதுக்கு பாதை, பயணி போக்குவரத்துக்கு போகிறதுக்கு வர்றதுக்கு தனி பாதை, இதெல்லாம் போட போகிறோம். வந்து ஏன்னா வந்து இன்னைக்கு வந்து சரக்கு ரயில் வண்டிகளுடைய வேகம் என்ன தெரியுமா, சராசரி வேகம் 31 கிலோமீட்டர் தான். முன்னாடி அது 25 கிலோமீட்டர் ஆகுது, வெறும் 31 கிலோமீட்டர் தான். அதான் 50 கிலோமீட்டர் ஆகணும். பயணி வண்டிகள் வந்து சராசரி வேகம் 50 கிலோமீட்டர் தான், அது வந்து 80 கிலோமீட்டர் ஆகணும் அப்படின்றதுலாம் அவங்களுடைய திட்டமாக இருந்தது. அதனால் இதுக்காக வந்து நம்ம வந்து போக்குவரத்து வேகத்தை அதிகரிக்கணும். ரெண்டாவது வந்து பாதுகாப்புக்கு செலவு பண்ணணும். மூணாவது வந்து சரக்கு போக்குவரத்துடைய பங்கை 27%லேருந்து 45% ஆக்கணும். இதெல்லாம் அது மட்டும் இல்லை, ஸ்பீடு பார்த்தீங்கன்னா இது ரயில் நெருக்கடி பார்த்தீங்கன்னா கோல்டன் குவாடிலேட்டரல் தங்க நாற்கர சாலை, சென்னையிலேருந்து மும்பை, மும்பையிலேருந்து டெல்லி, டெல்லியிலேருந்து ஹவுராவிலேருந்து சென்னை, இந்த தங்க நாற்கர சாலை. இந்த தங்க நாற்கர சாலையில் 16% தான் மொத்த தண்டவாளத்தில் இருக்குது. மொத்த தண்டவாளம் இருக்குன்னா அதில் 16% தான் இது. ஆனால் சரக்கு போக்குவரத்து 58%, 55% பயணி போக்குவரத்தும் இதில் தான் போகுது. அதனால் என்ன ஆகுதுன்னா, உங்களுக்கு 100 வண்டி போகலான்னா 150 வண்டி போகுது, எறும்பு ஊடுற மாதிரி போகுது. அப்போது இதை வந்து இந்த தங்க நாற்கர சாலையை வந்து அந்த டென்சிட்டியை குறைக்கணும்னா நிறைய தனி பாதைகள் போடணும். அப்போ என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் வந்து இதெல்லாம் சரி பண்ணுறதுக்காக, நிறைய தண்டவாளம் போடுறதுக்காக, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பண்ணுறதுக்காக நாங்கள் வந்து உங்களுடைய கருத்தை 38 லட்சம் கோடி முதலீடு பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு அந்த நேஷனல் ரயில் பிளானை கைவிட்டாங்க. அதுதான் சொல்ல வரேன். இது அரசாங்கங்களுக்கு வந்து மிக எளிமையான பட்ஜெட்ல திட்டங்கள் நிறைய அறிவிச்சிருவாங்க. ஆனா செயல்படுத்துறாங்க. அடுத்த ஆண்டு பார்த்தோம் என்றால் பாதி தான் செயலாகிறோம், பாதி இருக்காது கூட இல்ல, ஒண்ணுமே இல்ல, அது பேச்சே இல்ல. எகனாமிக் சர்வேல அதை பத்தி பேச்சே இல்ல. ரயில்வேல வந்து நிபுணத்துவம் மிகுந்த நீங்க அந்த கருத்துக்களை சொல்லியிருக்கீங்க.